உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறக்கவில்லை என்றால் மனிதனுக்கு விமோச்சனமே இல்லை. இயேசு பிறந்து விட்டார், நமக்கு விமோச்சனம் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த 5 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? மனிதன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தான். எங்கே மரித்து போயிருந்தான்? தன்னுடைய ஆவியிலே மரித்து போயிருந்தான். சரீரம் இருந்தது. சரீரம் இருந்தால்தான் இந்த இயற்கை மண்டலத்திலே அவனால் வேலை செய்ய முடியும். நடக்கணும், போகணும், வரணும், பேசணும், சாப்பிடணும், இங்கே உயிரோடு இருக்க வேண்டும். சரீரம் அவனுக்கு உயிரோடு இருந்தது. ஆனால் உள்ளே இருந்த ஆவி செத்து போயிருந்தது. அந்த ஆவியால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு புரியாது. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாத நிலைமையிலே மனிதன் மரித்து போயிருந்தான் தன்னுடைய ஆவியிலே. அப்போது இந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான்? இவ்வுலக வழக்கத்தின்படி வாழ்ந்தான். கீழ்ப்படியாமையின் பிள்ளையைப் போல வாழ்ந்தான். இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டான். பிசாசின் மகனாய் வாழ்ந்தான். தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தான். பிசாசின் மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை அப்படியே விட்டுவிட தேவனுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இயேசு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு பாவமாகி நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்டு அவர் பரலோகத்திலே போய் இப்போது நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதனுக்கு விமோச்சனம் உண்டு. மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அப்படிதான் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய பிள்ளையாக மாறினோம். இது தேவனுடைய இரக்கம், கிருபை. மரித்து போயிருந்தோம். ஆனால் இயேசுவுடைய மரணம், உயிர்த்தெழுதல் நம்மை உயிர்ப்பித்தது. இப்போது ஆவிக்குரிய மரணம் நம்மை விட்டு நீங்கிவிட்டது. ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்போ கவனிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்தே சில வசனங்கள் 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மைமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. மரித்து போயிருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள், தேவ வசனத்தினாலே மறுபடியும் பிறந்தீர்கள். இந்த வார்த்தையை கேட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, ஏன் என் சுகவீனம் இன்னும் மாறவில்லை, ஏன் எனக்கு பிரச்சனை என்று கேட்டால், கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. கர்த்தர் நல்லவர்ன்றத ருசி பார்த்துட்டீங்க. உங்க பேரு எழுதப்பட்டியாச்சு, ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரு இருக்கு. ஆனாலும் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஏன் வளர்ச்சி இல்லை, ஏன் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, செய்ய முடியவில்லை? இதுதான் காரணம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாச்சு, பைபிள் வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, நல்ல பிரசங்கம் ஒவ்வொரு நாளும் கிடைக்குது, வரும்போதெல்லாம் தேவன் பேசுகிறார். ஆனாலும் செய்ய வேண்டிய சில குணங்கள் விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விசுவாசிகளிடம் தான் பேசுகிறார், சபை பிள்ளைகளிடம் தான் பேசுகிறார். என்ன சொல்றாரு? சகல துர்க்குணத்தையும், எல்லாரும் சொல்லலாம், சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. விசுவாசிக்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குதான், சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. ஏதோ இதெல்லாம் இருக்கு, என்ன செய்ய வேண்டும்? ஒழிக்க வேண்டும். ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி, கர்த்தருக்குள்ளே வளரும்படி, ஆவியிலே வளரும்படி, ஆவிக்குரிய ஜீவியத்திலே செழித்திருக்கும்படி களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்தின் மேலே வாஞ்சையாய் இருங்கள். ஏன் நீங்கள் வாஞ்சையாய் இருக்க வேண்டும்? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, கர்த்தர் சொல்றாரு, மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. சபை பிள்ளை, ஒரு காலத்தில் புறஜாதின்னு அழைக்கப்பட்டவர்கள், இப்போது ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த இஸ்ரவேலர்கள் இல்லை, நம் ஆவியிலே மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம புறஜாதி ஜனங்கள் தான், நாம் ஒன்றும் இஸ்ரவேலர்கள் அல்ல. அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை. நம்ம வேற புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம். நமக்கு கர்த்தர் சொல்றாரு, இங்கே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு சீனியர் மினிஸ்டர் பாஸ்டர் பீட்டர், பேதுரு சொல்றாரு, கவனிச்சு பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாச்சு. ஆனால் இன்னும் கர்த்தர் சொல்றாரு, சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழிக்க வேண்டும். இதை செஞ்சாதான் ஊழியத்தை செய்ய வர முடியும். ஆனால் அன்பானவர்களே,
இதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. ரட்சிக்கப்பட்டாச்சு, மறுபடியும் பிறந்தாச்சு. ஆனால் இன்னும் ஏதோ சில காரியங்கள் உள்ளே இருக்கிறது. சின்ன விஷயந்தானே, அதெல்லாம் கர்த்தர் கண்டுக்க மாட்டார். அன்பானவர்களே, வளர முடியாது. இன்றைக்கி மேடம் ஹெவி டாபிக் போனாலும் நம்ம கொஞ்சம் லைட் டாபிக், சரிங்களா? பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இன்றைக்கி ஒரு சின்ன கதை, சரிங்களா? பிரதர், சின்ன கதை தானே, அது நல்லா தெரிஞ்ச கதை, சரிங்களா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாத்தா, 85 வயசானவரை நம்ம இப்போ எப்படி சொல்லுவோம்? தாத்தா. ஒரு தாத்தா வந்து சொல்கிறார் ஜோஷுவாட்ட, எனக்கு இந்த மலையை கொடு. சும்மா நம்ம சிறுமலை, ஊட்டி, கொடைக்கானல் அப்படி இல்லை. அந்த மலை ஃபுல்லாக இருக்கவங்க நெஃபெலிம்ஸ், அரக்கர்கள், பெரிய பெரிய ராட்சதர்கள். அவர் அசால்ட்டாக வந்து கேட்குறாரு, இந்த மலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கான மெசேஜ், சரிங்களா? யோசுவா 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளில கூட்டு வந்தாச்சு. அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள்னு ஆண்டவர் சொல்லி அவங்கள கூட்டு வர்றாரு. இப்போது அவங்க கூட்டு வந்து இப்போ கானான் தேசத்தை சுதந்திரிச்சாச்சு. இப்போ யோசுவா அந்த நிலத்தை பங்கு போட்டு ஒரு கோத்திரத்துக்கும் அப்படின்னு சொல்லி பங்கு போட்டு கொடுக்குற டைம், சரிங்களா? இப்போ கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு, யோசுவா பங்கு போட்டு கொடுக்குறாரு. இதுதான் அந்த யோசுவா 14 சொல்லப்படுகிறது. அப்போ யோசுவா பங்கு போட்டு கொடுக்கும் பொழுது நம்ம காலை வந்து என்ன கேட்குறாரு பாருங்களேன். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்த தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேன் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. இந்த தேசத்தை வந்து போய் வேவு பார்த்துட்டு வாங்கடான்னு மோசே அனுப்பிச்சார். இதுதான் கானான் தேசம், நீங்கள் சுதந்திரிச்சுக்க போகிற தேசம், கோத்திரத்துக்கு ஒருத்தராக ஒரு 10 பேர் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னப்போ காலேபும் போன ஆட்களில் ஒரு ஆள். அப்போ போனப்போ எத்தனை வயசாக இருந்துச்சான் காலேபுக்கு? 40 வயசு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 45 வருஷம் தாண்டி போச்சு. 45 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. 40 வருஷம் சுற்றி இப்போ தான் உள்ளே வந்து சேர்ந்துருக்காங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அப்போது ஆவிக்குரிய பலனாக இருக்கலாமோ அப்படின்னு சில பேர் சிரிச்சு இதை சொல்லிட முடியுங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த சென்டென்ஸே சொல்லுது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருக்கிறதற்கு இப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. சும்மா சொல்லலை, அந்த 40 வயசில் நான் எப்படி இருந்தேனோ 85 வயசுலையும் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு காலேஜ் சொல்லலை. இப்போ என்னை சண்டை போட சொன்னான், அன்னைக்கு நான் எப்படி சண்டை போடுவேனோ அதே மாதிரி இன்றைக்கி என்னால் சண்டை போட முடியும், எனக்கு பலன் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். இங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும், ராட்சதர்கள் மட்டும் இல்லை, நல்ல சுற்றி ஃபோர்ட்டிஃபைடு வால்ஸ், நல்ல மதில் சுவர்கள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவர்களை துரத்தி விடுவேன். இப்போது இதில் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இப்போது இங்கே காலேப் சந்தேகப்பட்டானா, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். இந்த மூல பாஷையை பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை பொதுவாக சந்தேகத்துக்காக சொல்லப்படுற மாதிரி இருந்தாலும், பெர்ஹாப்ஸ் கர்த்தர் என்னோடு இருப்பதினால் நான் அதை போய் பிடிச்சிக்குவேன். இது சில இடத்துல மட்டும்தான் பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, நிறைய இடத்துல சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது நம்ம உறுதியாக அது சந்தேகத்துக்கு உண்டானது அல்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ராட்சதர்கள், அவ்வளோ பெரிய கோட்டை, கர்த்தர் என் கூட இருந்தால் நான் போய் பிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா அவங்க என்னை போட்டு தள்ளிடுவாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, இந்த ஒரு ஆழம் பார்க்குறதுங்கிறது கணுக்கால் அளவு தண்ணியில் ஆழம் பார்க்கலாம். ஆழம் மூழ்கி எடுக்கிற தண்ணியில் யாராவது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா? அப்போது இவன் சொல்கிறது அங்கே சந்தேகத்தினால் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவன் பெரியவனாக இருக்கலாம், அந்த கோட்டை மதில்கள் பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர்,
அவர் என்னோடு இருப்பதனால் நான் போய் அதை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இந்த இடத்துக்கு இப்போ எப்ரோன் இதோட பேர். இந்த இடத்துக்கு முன்னாடி கிரியாத் ஆர்பான் ஒரு பேர் இருந்துச்சான். ஏன்னா ராட்சதர்கள்னாலே பயங்கரம்னு சொல்கிறோம். அந்த ராட்சதர்களுக்குள்ள அர்பா அப்படின்னு ஒரு ஸ்பெக்டாக்குலர் லீடர், ஒரு பயங்கரமான ஒரு ராட்சதர் இருந்தாங்க. ராட்சதர்களே மோசம், அதுலேயும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ராட்சதர் இருந்தானா. அவன் பேரில் அந்த ஒரு கிரியாத் ஆர்பான் சொல்லப்பட்டிருக்கு. அதை எனக்கு கொடுன்னு சொன்னால் அதை போய் பிடிச்சிக்கிட்டான். இதை வாசிக்கும்போது இப்போ எனக்கு 45 வயசு. நான் சொல்கிறேன், எனக்கு 85 வயசு ஆகும்போது நான் இப்போ எப்படி பலன் உள்ளவனாக இருக்கேனோ அதே மாதிரி நான் இருப்பேன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்ல முடியுங்க? ஏன்னா இது பாசிபிள், இது முடியாத காரியம் இல்லை. இந்த உலகத்தனமாக சொல்லுவாங்க, இந்த ஏஜிங் ப்ராசஸ், இந்த வயசாகிறது ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் செல் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த ஏஜிங் ப்ராசஸ் இட் ஹேஸ் டு கிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தாருக்கு அப்படி ஆகட்டும். நான் சொல்கிறேன், நான் இப்போ எப்படி காலேப் சொன்னானோ அந்த மாதிரி மோசே 120 வயசு அவன் மரிக்கும் தருவாயில் அவன் பலன் குன்றவும் இல்லை, அவன் கண் பார்வை இருளடையவும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்க முடியும். சரிங்களா? சரி, இப்படி ஒருத்தன் இருந்திருக்கான், இப்படி இருக்க முடியும். பைபிள் ஃபுல்லாக காலேப்னு தேடி பார்த்தீங்கன்னா வெறும் 40 வசனம் மட்டும்தான் அதில் 45 முறை காலேபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஃபுல் இப்படி ஒருத்தர் இருந்திருக்கானா, இந்த மாதிரி நம்ம இருக்கிறது எப்படிடா அப்படின்னு தேடி பார்த்தா வெறும் 40 வசனம் தான். இந்த 40 வசனத்துலேயும் இந்த 1 நாளாகம் அவனோட வம்சாவளியை பற்றி சொல்லிட்டு போகும். அதில் பெருசாக எதுவும் செஞ்ச மாதிரி இருக்காது. இந்த யோசுவாவும் நியாயாதிபதிகளும் ரிப்பீட் ஆகும். அதே கதை, அதே நிகழ்வுகள் ரிப்பீட் ஆகும். அப்போ யுனிக்காக பார்த்தீங்கன்னா என்னாகமும் யோசுவா, என்னாகமத்தில் ஒரு 10 வசனம், யோசுவாவில் ஒரு 12 வசனம், இவ்வளோதான் காலேபை பற்றி ஃபுல்லாக சொல்லப்பட்டதே. சரி, என்ன அப்படி எதனால தான் அவன் அப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். நான் இப்போ நம்ம பார்த்தப்போ சொன்னான்ல, என்ன மோசே 40 வயசில் அனுப்புனப்போ நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ 40 வயசில் நடந்த சீக்வன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்ரவேல் எகிப்துலேருந்து வந்தாச்சு, கானான் தேசத்துக்குள்ளே நுழைஞ்சு சுதந்திரிச்சுக்க போகிறாங்க. மோசே ஒரு 10 பேர்த்தை கூப்பிட்டு, டே போடா போய் கோத்திரத்துக்கு ஒருத்தரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த போனவங்க 40 நாள் சுற்றி பார்த்துருக்காங்க. 40 நாள் சுற்றி பார்த்துட்டு அவங்க வெளில வர்றாங்க. சரிங்களா? அதில் உள்ள என்னாகமம் 13 இந்த வேவுக்காரர்கள் போனதையும் வந்ததையும் பற்றி தெளிவாக இருக்கும். இதில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போது யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் இவன் போகிறான். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா போகிறான். இந்த ஓசேயா யாருன்னா, மோசேயால் யோசுவான்னு பெயரிடப்பட்டவன் தான் இந்த யோசேயா. அப்போது 2 பேர் ஜோஷுவாவும் காலேபும் போகிறாங்க. இந்த 10 பேர்த்தில் இவங்க 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? போய் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு அவங்க வரும் பொழுது, இன்றைக்கெல்லாம் ஒரு திராட்சை கொலை எடுத்தால் நம்ம எப்படிங்க எடுப்போம்? சும்மா இத்தனோண்டு எடுப்போமா? அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு திராட்சை கொலையை ஒரு கட்டையில் கட்டி 2 பேர் சுமந்துட்டு வராங்களாம். எதற்காக இது இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு? அந்த தேசம் அவ்வளவு செழிப்பான தேசம். சரிங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தேசம் அவ்வளவு செழிப்பான தேசம். அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். இதை தவிர இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ், மாதுளம்பழம், அத்திப்பழம், இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வராங்க. சரி, நம்ம பசங்க போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் 10 பேர்த்தில் 8 பேர் ஒரு சைடு இருக்காங்க, 2 பேர் ஒரு சைடு இருக்காங்க. சரிங்களா? ஜென்ரிக்காக எல்லாரும் சொல்லும்போது சொல்கிறாங்க, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், கர்த்தர் சொன்ன மாதிரியே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் எப்போ இந்த பட் அப்படின்னு சொல்கிறாங்களோ, எல்லாம் சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அப்படின்னு இழுத்தா அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்கிறது சரிதான் அப்படின்னு இருந்தாலும், முன்ன சொன்ன எல்லாத்தையும் டப்னு குழியில் போட்ட மாதிரி, இருந்தாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் இருந்துட்டு போகிறாங்க.
பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், ராட்சதர்களையும் பார்த்தோம். இப்படின்னு ஒரு செட் சொல்லுதா, 8 பேர் சொல்கிறாங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சேர்ந்தெடுத்து கொள்வோம். இங்கே ஒரு 8 பேர் சொல்கிறாங்க, முடியவே முடியாது, அங்கே ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்க பயங்கரமாக இருக்காங்க, அரணிப்பான பட்டணம் இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. இவர் ஆண்டவர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, நம்ம டப்புன்னு போய் பிடிச்சிக்கலாம்ப்பா, நம்ம சுதந்திரத்தை எதுக்கு வெயிட் பண்ணணும், சீக்கிரம் போய் பிடிச்சிக்குவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இப்போ 8 பேர் போன அதே இடத்துக்கு தான் இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க, காலேபும் போயிருப்பாங்க இல்லையா. அந்த 8 பேரோட பார்வை மாம்ச கண்களாக இருந்தது. அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க இருதயம் என்ன ப்ராசஸ் பண்ணுதோ, அவங்க மூளை என்ன சொன்னதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன சொன்னார், இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இதுக்கு முன்னாடி அவங்க பாலைவனத்தில் சுற்றுறப்பெல்லாம் ஒரு சண்டை வரும். சண்டை வரப்போ ஜோஷுவா தான் அந்த சண்டையை போடுவான். மோசே ஒரு மலை மேலே உட்காந்து அவனோட கோலை தூக்கி பிடிச்சிட்ருப்பான். மோசையோட கோல் எப்பப்போ தாழ்ந்ததோ அப்போல்லாம் யோசுவாவை எதிரிகள் மேற்கொண்டார்கள். எப்போ மோசையோட கோல் உயர்ந்திருந்ததோ அப்போ யோசுவா மேற்கொண்டான். 2 பேர் ஒரு கல் எடுத்து மோசையை உட்கார சொல்லிட்டு அவனோட கையை தோளில் பிடிச்சிக்கிட்டாங்களாம், கோல் இறங்காத மாதிரி. கீழே யோசுவா சண்டை போட்டான், ஆனால் ஜெயிச்சது யோசுவானாலையும் கீழே சண்டை போட்ட அந்த இஸ்ரவேலர்னாலையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கர்த்தர்னால. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் காலேபுக்கு தெரியுது, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் கூட இருந்தால் என்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லை, நம்ம போய் பிடிச்சிக்கலாம்டா, ரொம்ப ஈஸிடா, உடனே போய் பிடிச்சிக்கலாம்டா. அதுக்கு கூட அவங்க சொல்கிறாங்க, சொன்னதுனால கொஞ்சம், இப்போ இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போடுறாங்க பாருங்கள். அவனோடே கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். ஏன்னா உங்களை நீயேவா பார்த்துக்கிறீங்க, போய் தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி நம்ம எப்படா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சரி, இப்படி சொன்னாங்கல்ல, அதை பைபிள் என்னன்னு தெரியுமா சொல்லுது, துர்ச்செய்தி. இப்போ மோசமான ரிப்போர்ட், ஈவில் ரிப்போர்ட், கெட்ட வார்த்தை. இப்போ உலகம் சொல்லும் இதுதான் கெட்ட வார்த்தை அப்படின்னு ஒரு செட்டுக்கு சொல்லும். இந்த டேனி கிளாஸில் டேனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் பிறந்த வளர்ந்த தெரு பேரெலாம் சொல்லி அதை நான் சொல்லலை, அது ரொம்ப மோசமான இடம்டா, கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க, மோசமான பயல்கள்னு சொல்லியிருக்காங்க. டேனி வந்து கேட்டான், ஏன்பா அப்படியா, டேய் நான் அப்பா அங்கேருந்தாடா வர்றேன், பொது புத்தியிலேருந்து பேசாதடா, நான் அப்படியா இருக்கேன், ஒருத்தன் சொல்கிறான்னா அது அப்படியே ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்போ பொதுவாக உலகத்தில் கெட்டதுன்னா என்ன, கெட்ட பேச்சு பேசுகிறேன்னா என்ன, இங்கே பைபிள் எதை தெரியுமா கெட்ட பேசுதுன்னு சொல்லுது, நீங்கள் அப்படியே பரிசுத்தமாக தெரியலாம், ரொம்ப டீசன்ட் வார்த்தைகள், தவறாக பிரயோகிக்கப்படாத எந்த வார்த்தையினாலும் பிரயோகிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதுக்கு மறுப்பாக ஏதாவது சொன்னீங்கன்னா அதுதான் துர்ச்செய்தி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீங்கன்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, அம்மா உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரிப்போர்ட் உண்மை தான் இல்லைங்களா? டாக்டரோட ரிப்போர்ட் பொய்யா சொல்லுச்சு இல்லை. ஆனால் நீங்கள் எந்த சைடு நிற்பீங்க? எந்த யூஸ்வலாக இப்போ நம்ம சண்டே மெசேஜ் கேட்குறனால, இந்த கேள்வி கேட்குறனால இட் கம்ஸ் ஈஸி. ஆனால் கர்த்தரோட பக்கத்தில் நான் நிற்பேன். எப்பா உனக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னால் அப்போவே ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிற ஆளுகள்லாம் இருக்காங்க. கேன்சர் அவங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறது வேற, அந்த விஷயத்தில் இருக்கிறது வேற. உண்மையாகவே அந்த சூழ்நிலை வரும்பொழுது இது நம்மளுக்கு தோணணும். கர்த்தர் சொல்லியிருக்கார், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நான் இன்னைக்கு இருக்கிறதோட பலமானதாக இருப்பேன், இன்னைக்கு இருக்கோட ஐஸ்வர்யமானதாக இருப்பேன், இன்னைக்கு இருக்கோட ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது சொல்லுது. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, என் ஹெல்த் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, என் பேங்க்
கார்டு, என்னோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, என் பிள்ளையோட கிரெடிட் கார்டு என்ன சொல்லுது, என்னோட பிள்ளையோட ரிப்போர்ட் கார்டு என்ன சொல்லுது, என் பிள்ளையோட டீச்சர்ஸ் அதை பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உலகத்தரமானது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். சரிங்களா? இப்படி நீங்கள் காலேப் மாதிரி பார்க்குறீங்களா இல்லை மற்ற 8 பேர் மாதிரி பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவர் அடிக்க போகிறேன்டா அப்படின்னு வந்தா, ஏன்பா நீங்கள் தானப்பா சொல்லிங்க கிருபையுள்ள தேவன், நீங்கள் தானப்பா சொன்னீங்க என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை வச்சே அவர்கிட்ட நீங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு. இந்த 8 பேர் இப்படி சொன்னோன்னே காலேப் ஜோஷுவா அப்படி சொன்னாங்களா? மேக்ஸிமம் யாருங்க 8 கூடையா 2 கூடையா? அந்த 8 கோத்திரத்தார சொல்கிறாங்க, காலேப் இவங்க சொன்னோன்னே, டே இவங்களை கல்லெறிஞ்சு கொல்லாண்டா, மோசைக்கு பதில் ஒரு புது லீடரை ஏற்படுத்திடலாம்டா, நம்ம திருப்பி எஜிப்துக்கே போயிடலாம்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு. இப்போது நல்லா யோசித்து பாருங்கள், சும்மா ஒரு பஸ் பிடிச்சோம், ஒரு ஃப்ளைட் பிடிச்சோம், சும்மா எகிப்துலேருந்து வெளில வந்துட்டோமா? அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அத்தனை அற்புதங்களை பண்ண வேண்டியது இருக்குது. பார்வோன் விடவே மாட்டேன்னு சொன்னான். பார்வோனுடைய மனது கடினப்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு இடம் பைபிள் ஸ்டடியில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் கர்த்தர் தானே பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய உடன்படிக்கையில் பார்க்கும்பொழுது கர்த்தர் செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே கர்த்தர்னால் நன்மை செய்கிறவர் மட்டும்தான் கர்த்தர். சரிங்களா? இப்போ பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தினார் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டென்ஸ், பாசிவ் டென்ஸ். கர்த்தர் அவன் மனது கடினப்படுத்த அலோவ் பண்ணினார். இப்போ பாறையை புரட்டினவங்கள பாம்பு கடிக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, சமாதானமாக சுற்றுறாங்க. எப்போ முறுமுறுக்கிறாங்களோ அப்போ பாம்பு கடிக்குது. அப்போ அவருடைய பாதுகாப்பான காரம் எடுக்கப்படுகிறது. ஹீ அலவுஸ் தட் டு ஹேப்பன். ஹீ டசன்ட் ஆக்ட் ஆன் இட். அவர் இறங்கி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட கரம் எடுக்கப்பட்டாலே போதும், பொல்லாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எவன் மேலடா பாஞ்சு குத்தலாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பார்வோன் அவ்வளவு கடினமாக விடமாட்டேன்னு சொல்கிறான். தன்னுடைய பிள்ளைங்களை போராடி இவர் வெளில கொண்டு வர்றார். வெளில கொண்டு வந்தால் அது மட்டுமா, செங்கடல் பிளக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. இவங்க நடந்து போகிறாங்க, தண்ணி இங்கிட்டு இங்கிட்டு நிற்கிது. பார்த்தா தண்ணி இல்லை. பாறையை தட்டினா தண்ணி வருது. ஒரு இடத்துல கசப்பான தண்ணீர் இருக்குது, சும்மா ஒரு மரக்கிளையை பிச்சு போட்டால் தண்ணீர் நல்லா ஆகுது. ஏன் வேணுமா? காலையில் மண்ணா, ஈவினிங் வெஜ் நான்வெஜ் சாப்பிடலாமா? சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் காடை வந்து குவியுது, சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லா விதத்திலும் அதிசயமாகவும் அற்புதமும் நடத்துகிறார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது. வனாந்தரத்தில் அவங்க எப்படி வந்துருக்க முடியும்? உறைஞ்சே செத்து போயிருப்பாங்க. பகலில் வெயில் அடிக்காமல் மேகஸ்தம்பம், இரவில் கணக்கணன்னு அக்னி ஸ்தம்பம். இதை விட என்ன வேணும்? கூடவே வழி நடத்திட்டு வர்றார். அன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கார். போய் பார்த்துருவாங்கடான்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு இது எதுவுமே தெரியலை. கர்த்தர் நம்மளை இத்தனை நாள் நடத்தி வந்துட்டுருக்கார். நாளைக்கு ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறுபடுற மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அச்சச்சோ மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கார். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். எனக்கு எதிராக எழும்புகிற எந்த நாவையும் அவர் குற்றப்பிடிப்பார். நான் போய் அவன்கிட்ட சண்டை போட அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும், இருக்கணும், வார்த்தையை பிடிச்சு நிற்கணும். அப்போ தான் நீங்கள் காலேப் மாதிரி, இல்லைன்னா எந்த மாதிரி? அந்த 8 பேர் மாதிரி. சரிங்களா? நம்ம எந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது 13 இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அடிச்சு போடுவேன். நான் சொன்னேன்ல, பாஸ்டர் சொல்கிற மாதிரி போய் மோசே டிமாண்ட் பண்ணுறான். என்னப்பா நீங்கள் எகிப்துலேருந்து கூட்டு வந்துட்டு அவரோட பிள்ளையை அவரே அடித்து கொண்டு போட்டாருன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? மற்றவங்க பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், சரிப்போ உன்னால் மன்னிச்சு விட்றேன். ஆனால் காலே பற்றி சொல்லும்போது அவர் என்ன ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறார் பாருங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கணபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஸோ காலேப் ரொம்ப ஸ்பெஷல். அவனுடைய ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி, என்னுடைய ஆவி உலகத்தரமான பார்வைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்லை கர்த்தருடைய வசனத்தில் பிடிச்சு நிற்கிதா? நம்ம அதில் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா?
காலேப் வாஸ் ஸோ ஸ்பெஷல். இப்போ அவர் சொல்லிட்டாரு, டேய் நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களடா, முடியாதுன்னு சொன்ன ஒருத்தனும் உள்ளே போக முடியாது, காலேபையும் யோசுவாயும் தவிர. இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், காலேப் கர்த்தரின் வார்த்தையை பிடிச்சு நின்னான். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும்னு நம்பினான். போனால் டப்புன்னு பிடிச்சிக்கலான்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அவனோட ஆவி சூப்பரானதாக இருக்கடா, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மற்ற எல்லா பேரும் 40 வருஷம் சுற்றணும், காலேபும் சுற்றினான். மற்ற எல்லா பேரும் விழுந்து மடிந்தார்கள். இப்போ காலேப் அவனை காப்பாற்றி கொண்டு வர்றார். உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவன் அப்படியே படுக்கையில் கடந்துட்டு ஒரு குச்சியை பிடிச்சிட்டு இருந்தால் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்காது. அவன் பண்ண தப்பா, அவன் விட்டா அன்றைக்கே போய் பிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருப்பான். ஸோ கர்த்தருக்காக கர்த்தர் மேலே கர்த்தர் வார்த்தையில் சாய்ந்து நின்ன அவனோட ஏஜிங் ப்ராசஸை என்னைக்கு அவன் சொன்னானோ அப்படியே நிப்பாட்டி போட்டிருக்கார். அதனால தான் அவன் 85 வயசு 85 வயசில் 40 வயசாகவே இருக்கான். கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யும் பொழுது, இப்போ கர்த்தருக்கு கூடாரம் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த இன்னைக்கு செருப்பு போடுறோம்ல, அந்த காலத்தில் தோலை தான் நம்ம காலில் செருப்பு மாதிரி போட்டிருப்போம். இந்த நம்ம டெபர்நாக்கல் கூடாரம் போடுறதுக்கு அவங்க நகையை மட்டும் கொடுக்கல, அவங்கள்ட்ட வச்சுருந்த துணிமணி ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுக்கல, அவங்க போட்டிருந்த ஸ்பேர் அந்த லெதர்லாம் கொடுத்தாங்க அந்த மேலே டென்ட் போடுறதுக்கு. அவங்க பாதரட்சை தேவையே இல்லையா? 40 வருஷம் நடந்துட்டுருக்காங்க, பாதரட்சை தேவையில்லை. கர்த்தருக்காக இன்றைக்கான மெசேஜ் தசவபாகம் கிடையாது. தசவபாகம்னா காசு கொடுக்கறது மட்டும் கிடையாது. நீங்கள் என்னத்தை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அதை அவரை எடுத்துகிட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை உனக்கு அப்படின்னு காமிக்கிறவர் இல்லை. பஞ்சகாலம் முழுசும் எண்ணெய் குறையலை, பாத்திரத்தில் மாவு குறையலை. ஏன்? அந்த அம்மா ஒரே ஒரு அடை சுட்டு கொடுத்துச்சு. இன்றைக்கி இவன் ஆண்டவர் வசனத்து மேலே சாஞ்சு ஆண்டவர் சொன்னபடி ஆகும் சொன்னனால என்னைக்கு அவன் சொன்னானோ அன்னையிலேருந்து அவன் வயசு மாறாமல் அப்படியே இளமையாக இருக்கான். என்றும் 16ன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இருக்கான். இப்போது நீங்களும் நானும் வசனத்து மேலே சாஞ்சு ஆண்டவர் சொன்னால் அப்படி தான் நான் பார்க்குறது, நான் கேட்குறது, இதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. பைபிள் இதை சொல்லியிருக்கு, நான் வசனத்து மேல் சாய்ந்துக்கிறேன் இருந்தால் இதே மாதிரி நம்ம இருக்க முடியும். 1. 2வது, ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் இழந்து போகலை, பல மடங்கு அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை வெறுமனைய பைசா டயத்துன்னு மட்டும் பார்க்க வேண்டாம். இப்போ வர்ஷிப்புக்கு சாட்டர்டே 8 மணிக்கு தயா பிரதரும் அகிலனும் வருவாங்க. 10:30 வரைக்கும் போகுது இப்போல்லாம். இந்த 2.5 மணி நேரம் அவங்க எஃபெக்டிவாக வேற எங்கேயா செலவழிச்சிருக்க முடியும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு கறி கஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி படுத்திருக்க முடியும், சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும், ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்க முடியும், ஏதாவது பண்ணிகிட்ருக்க முடியும். கர்த்தருக்குன்னு ஒதுக்குனாங்க இல்லையா? கர்த்தர் இதை பார்த்துட்டு ஆசீர்வதிக்காமல் விட்டா அவர் கர்த்தர் இல்லை இல்லைங்களா? உங்களால் என்ன முடியுதோ, கர்த்தருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். இது கர்த்தருக்காக நம்ம செய்கிறதில்ல, நம்மளுக்கு நம்ம மேலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஒரு சின்ன இது வாசிக்கும்போது இந்த ஒரு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. பொதுவாக சைக்காலஜி இல்லை சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, இதை செய் இது செய்யாதன்னு. சரிங்களா? அது அவங்களுக்கு பெருசாக படாதான். சப்போஸ் நீங்கள் ஒரு அடிக்கிற தண்டிக்கிற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செய் இது செய்யாதனா உங்கள் பிள்ளை உங்கள் முன்னாடி அது செய்கிறது அது செய்யாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளை ஒரு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தானாக நிலைப்படுத்திக்கிற ஒரு நேரம் வருமா? அன்னைக்கு அதோட ரியாலிட்டி வெளியில் வரும். ஸோ அப்போ இது செய் இது செய்யாத அப்படிங்கிறதோட எப்படி பிள்ளையை ப்ராப்பராக கவர்ன் பண்ணுறது, கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுனா, நம்ம அந்த பிள்ளை பார்க்கும்போது அப்படி நடந்துக்கணும். ஏய் தம்பி, இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்க, போ பாடம் படி, ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி அவன் படிக்கிற மாதிரி உட்காருவான். என்றைக்கு அவன் வேலைக்கு சேர்றான், அவனே தன் காலில் நிற்கிறானோ, அன்னைக்கு அவனுக்கு மொபைல் பார்க்குறது ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அதைத்தான் பார்த்துருக்கான். என்ன பார்க்குறாங்களோ, போய் பைபிள் படி ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறது ஒன்று, அவங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் பைபிள் படிக்கிறது ப்ரேயர் பண்ணுறது. பொய் சொல்லாதன்னு சொல்கிறது ஒன்று, அவங்க முன்னாடி நஷ்டமே ஆனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை,
பொய்யும் பொய்யுக்கு பிதாமானவன் வேற ஒருத்தன், என்னோட சரக்கு அது கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் இல்லையா, அதுதான் அவங்க படித்து எடுத்துப்பாங்க. கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. சப்போஸ் யாராவது இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து குழந்தைங்களை உங்கள் வழியில் வச்சுருந்தீங்கன்னால், அவங்க என்னைக்கு உங்களுடைய கவர்னன்ஸ்க்கு வெளியில் ஒரு 20-21 வயசாகிடுச்சு தன்னால் வாழ்ந்து கொள்ள முடியும்னு நினைக்கும் பொழுது உண்மையான அவர்கள் யாருங்கிறது வெளிப்படும். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி நடங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ தான் நான் சொன்னேன் காலேப் இந்த மலை தேசத்தை எனக்கு கொடுன்னு கேட்டு பெற்றுக்கொண்டாருன்னு பார்த்தோமா. இப்போ இது வாஸ்த பிறகு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். மேடம் கேட்குற கேள்வியாக நினச்சி கை தூக்குங்க, சரிங்களா? இப்போது யோசுவா 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, போய் காலேப் அந்த மலை தேசத்தை பிடிச்சிக்கும்போது ஜஸ்ட் ஒரு 3 பேர் சொல்லியிருக்கோம். அங்கே இருந்த சேசாய், அஹிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டான். அது 3 குமாரர் இல்லை, 3 குமாரரோட கிளான். நம்ம இஸ்ரவேலர் எப்படி ஒரு கோத்திரமாக இருந்தாங்களோ அந்த மாதிரி அங்கே இருந்த 3 ஒரு கோத்திரத்தை அடித்து விரட்டுறான். அடித்து விரட்டிட்டு அப்புறம் பார்க்குறான், இவன் கிரியாத் ஆர்பாவை பிடிச்சான்ல, கிரியாத் சஃபீர்னு இன்னொரு இடம் இருக்குது. அவன் சொல்கிறான், ஏய் எவன் கிரியாத் சஃபீரை பிடிக்கிறியோ அவனுக்கு என் பிள்ளையை தரேன்டா. சும்மா அப்போ சொப்பைக்கெல்லாம் தரல. எவன் என்ன மாதிரி கர்த்தர் மேலே பிடிச்சிக்கிட்டு இவங்களை அடித்து விரட்டுறீங்களோ அவனுக்கு என் பிள்ளையை தரேன். நான் கடைசியாக கையை தூக்க சொல்லுன்னு சொன்னேன்ல, யாராவது பெண் பிள்ளைகள் மனம் முடித்துக்கூடிய ஒரு வகையில் இருக்கிற பிள்ளையோட அம்மாக்கள் யாராவது மாப்பிள்ளை கேட்டு வர மாட்டாங்களா? யாராவது இல்லை. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கர்த்தருக்காக தன்னுடைய நேரத்தையும் கர்த்தருடைய வசனத்தின்படி நிற்கிறதும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணக்கூடிய வாஞ்சை உள்ள ஒரு பிள்ளையும், அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு தான் என் பிள்ளையை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன். யாராவது வந்து என் பிள்ளையை எடுத்துப்பாங்களா? இல்லை, என் பிள்ளை ஸ்பெஷல், கர்த்தருடைய பிள்ளை. என் பிள்ளையை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா அவன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? இப்போது காலேபோட தம்பி பையன் போய் அடித்து கிரியாத் சர்பாவை பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னே அவன் போய் பிடிச்சான்னா, இந்த கிரியாத் ஆர்பா மாதிரியே கிரியாத் செஃபாரும் பெரிய ஒரு இடம். போய் பிடிச்சோன்னே பொண்ணை கொடுத்தாச்சு. பொதுவாக இந்த சுதந்திரம் சொல்லுவாங்கள்ல, பசங்களுக்கு மட்டும்தான் போகும். அதனால தான் ஒரு காலத்தில் ஒரு அப்பாவுக்கு பையனே இல்லை பொண்ணுங்க மட்டுங்கும்போது அவங்க போய் மோசேட்ட முறையிடுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு பசங்களே கிடையாது, அப்போ எங்கள் அப்பாவோட சுதந்திரமாக இழந்து போகணுமா, பொண்ணுங்க மட்டும் தான், எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மோசே கர்த்தர்கிட்ட பேசிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு, உங்களுக்கும் சுதந்திரம் உண்டு, பட் ஒன் கண்டிஷன், இந்த கோத்திரத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் மனம் முடிக்கணும். ஏன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்ட் இந்த கோத்திரத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வேற ஒரு கோத்திரத்தால் மனம் முடிச்சு இந்த லேண்ட் அவங்களுக்குன்னு போகாமல் உங்கள் கோத்திரத்தான லேண்ட் உங்களுக்குள்ளே இருக்கட்டுங்கிறதுக்காக. அப்போ பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு ஸ்டாண்டர்ட். இந்த காலேபோட தம்பி பையனை தான் கல்யாணம் பண்ணாலும் 2 பேரும் ஒரே கோத்திரம், யூதா கோத்திரம் தான். ஆனால் தமிழில் வாசிப்பே எனக்கு இது சரியாக விளங்கலை, உங்களுக்கு விளங்குச்சான்னு பாருங்கள். இந்த அம்மா சொல்லுதான், ஏய் உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்குறியோ இல்லையோ, போய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுதான். சரிங்களா? பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா பார்க்குது, காலை வேணுங்கிறத அப்பா வேணுங்கிறத போய் கேட்குறாரு, பெற்றுக்கொள்கிறார். எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? கேட்கணும். உங்களுக்கு எதாவது வேணும்னா உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் கூச்சப்படாமல் கேட்கணும். இந்த பெரிய வீரன் சூரன் இருக்கான்ல, போய் கிரியா சேஃபாரெலாம் அடித்து போட்டுட்டு பொண்ணை எடுத்துக்கிட்டான்ல, அவன் போய் மாமா ஏதாவது கொஞ்சம் கொடுங்க மாமா, உங்கள் பொண்ணு கேட்டு வர சொன்னிச்சு. இவனுக்கு கொஞ்சம் லேண்டு கொடுக்குறாரு. அந்த லேண்டு ட்ரை லேண்டான். இந்த அம்மா புறப்பட்டு போகும்போது இறங்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா பிள்ளை மறுபடியும் வருது, என்னம்மா வேணும்? புருஷனை நம்பி கேட்டு பார்க்க சொன்னேன், அவன் ஒன்றும் பேரம் பேசி ஒழுங்கா வாங்கலை. எப்பா நீங்கள் கொடுத்த லேண்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நீர்நிலை உள்ள மாதிரி கொஞ்சம் கிணறு வேணும், கொஞ்சம் நீரூற்று வேணும், அப்படி கொடுங்க. அவ்வளோதான்டா ராசாத்தி, இந்தா மேலே ஒரு இது கீழே ஒரு இது 2 நீர் பாய்ச்சலானதை எடுத்துக்கோ. கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட டியூட்டி. இந்த அம்மா ஏன் இப்படி இருந்துச்சுன்னா, அப்பாவை மாதிரியே வளர்ந்துருக்கு. அப்பா வேணுங்கிறலாம் போய் கேட்குறாரு, பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கார்,
எனக்கு இதை கூட நான் பிடிச்சிக்குவேங்கிறாரு. என்னோட அப்பா நான் போகிறேன், நான் கேட்குறேன், நான் பெற்றுக்கொள்வேன். இதனால தான் நான் சொன்னேன், எப்படி பிள்ளைங்க நடந்துக்கணுமோ நம்ம அவங்களுக்கு முன்னாடி மாடலாக நடக்கணும். ஒரு ஃபோன் கால் வருது, எங்கே இருக்கீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்துக்கிட்டே நான் மதுரையில் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளை பார்த்துட்டே இருக்கும். 10 வருஷம் கழிச்சு, டே தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவான், தான் நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அதைத்தான் நம்ம தெரியாமல் ஊட்டுறோம். என்ன நம்ம கொடுக்குறோமோ, எப்படி நம்ம அவங்கள வளர்க்குறோமோ அப்படி தான் அவங்க வளருவாங்க. சரிங்களா? இப்போது காலேபை பற்றி பார்த்தாச்சு. இதை பற்றின இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 2 ஸ்லைட் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த பிள்ளைங்க வளர்க்குறது, பிள்ளைங்க முன்னாடி நம்ம நடக்கிறது தான் பிள்ளைங்களை வளர்க்குறதுன்னு சொன்னேன்ல. ஆதியாகமம் 18:16-19 பார்த்திங்கன்னா, சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு 2 தூதர்கள் வந்திருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து தேவனும் வந்திருப்பார். ஆபிரகாம் அவங்கள கூப்பிட்றான், சாப்பாடு கொடுக்குறான். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட போய் வழி அனுப்பி விட்டான். அப்பொழுது கர்த்தர், அந்த 3 பேர் வந்திருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய போகிறார், சோதோம் கொமோராவை அழிக்க போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் அவனோட பிள்ளைக்கும் அவனோட சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறாதீங்க, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஆபிரகாம்கிட்ட நான் செய்ய போகிறத மறப்பேனா? இங்கே உள்ள அம்மா அப்பாக்கள் பிள்ளைங்களையும் பேர குழந்தைகளையும் கர்த்தரோட வழியில் நடத்துவீங்கன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா அவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவாரா இல்லையா? உங்களுக்குள்ளே பேசுவாரா மாட்டாரா? ரொம்ப தெளிவாக. அப்போ பிள்ளைங்களை வளர்க்குறத, பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறது ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். எப்படி அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களோ கர்த்தர் அப்படிப்பட்ட பிதாக்களுக்கு வெளிப்பாடு தர்றார், எக்ஸ்போஸ் பண்ணுறார். எப்படி நான் மறப்பேன்? அவன் பிள்ளையும் அவன் சந்ததியும் எனக்குள்ள அவன் கொண்டு வர்றான்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட எப்படி நான் மறப்பேன்? சரிங்களா? கடைசி ஒரு விஷயம், இங்கே நிறையா பேர், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அகிலன் பிரதர், அவங்க அம்மா அப்பா சபையை கண்டுபிடிச்சி வந்திருக்க முடியும். அவர் இங்கேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு விசுவாசி. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்க முடியும். ஆனால் என்ன ஸ்பெஷல், என்ன தேவைன்னா, இந்த சால்வேஷன் ரட்சிப்பு இட் இஸ் பர்சனல். உன்னுடைய அம்மா அப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ அது உனக்கு போதும் அப்படின்னு இருக்கிறது இல்லை. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சா நம்ம பார்த்தோம். அப்போது ஆண்டவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது வந்து நான் உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஆபிரகாமும் ஈசாக்கும் அவரை கர்த்தராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. பை டிஃபால்ட் அவங்களோட பிள்ளை, அவங்களோட பேரன். இவன் வாயினால் அறிக்கையிடணும், இவன் அவரை ஆண்டவன் அக்செப்ட் பண்ணணும். இவன் அக்செப்ட் பண்ணலங்கிறது உடனே தெரியும். நான் உன் தேவன், உன் அப்பாவோட உன் தாத்தாவோட தேவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீர் என்னோட இருந்தீரானால் நீர் என் தேவனாக இருப்பீர். அப்போது அவன் ஒரு கண்டிஷன் எழுதி வச்சான். நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்படிப்பட்ட யாக்கோபு போயிட்டு தேவையானதெல்லாம் சம்பாரிச்சிட்டு, ஒன்றும் மாமனார் சரியில்லை, நம்மளை லூட் பண்ணுறாரு, நம்ம தேசத்துக்கு இதுக்கு அண்ணனே பரவாயில்லடா அந்த மாமனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றான். திரும்பி வந்து அவன் தங்குறான் ஒரு இடத்துல. அந்த தங்குற இடத்துல பாருங்கள், யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்ற பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி
அதற்கு எல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தேவன் இஸ்ரவேலின் தேவன். யார் இஸ்ரவேல்? யாக்கோப்புக்கு தான் கர்த்தர் இனிமேல் நீ யாக்கோபு எத்தன் கிடையாதுரா, நீ இஸ்ரவேல் பேர் வச்சார். இவன் சொல்கிறான், தேவன் என்னுடைய தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன். அப்போது என்ன பண்ணிட்டான்? இவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் முன்னாடி பண்ணதெல்லாம் பாருங்கள், ஒரு கல்லை நிறுத்தி வார்ப்பிப்பான், ஒரு பலிபீடம் கட்டி தகன்பலி கொடுத்த மாதிரிலாம் தெரியாது. எப்போ இவர் தான் என் தேவன் அக்செப்ட் பண்ணானோ அன்னைக்கு ஒரு பலிபீடம் கட்டுறான். கட்டிட்டு என்னுடைய தேவனாகிய தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஸோ இந்த கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாளையே பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடாது. அதனால தான் பிள்ளை வாயினால் அறிக்கை பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அவரை சொந்த ஆண்டவரும் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், சகலத்தையும் சுதந்திரிச்சு கொள்ளணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். வார்த்தையில் நிற்போம், சகலத்தையும் சுதந்திரிச்சு கொள்வோம், பிள்ளைங்களை கர்த்தரோட வழியில் நடத்துவோம், பிள்ளைங்க எப்படி நடக்கணுமோ அப்படி நம்ம நடப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கட்ட வைப்போம். சரிங்களா? பி பிளஸ்ட். நல்ல ஒரு செய்தி கேட்டீங்க. அந்த செய்தியோட சாராம்சம் என்ன? செய்தியோடைய சாராம்சம் கர்த்தர் சொன்னதை நம்பணும். வேற எதையாவது கண்டா, யாராவது எதாவது சொன்னால், அது கர்த்தர் சொன்னதுக்கு மாறா எதையாவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் செய்தியே. அதாவது நமக்கு நம்மை பார்த்தே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்ம பொய்யை நம்புகிறோம். நம்மை பார்த்து நாமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம் பொய்யை நம்புகிறோம். இந்த இடத்துல உண்மையாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நாம் எடுக்கக்கூடுமானால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் போய் அநேக எடுத்துக்காட்டுகளை தேட வேண்டியதில்லை. இன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தியிலேயே அந்த 2 பேர் மாத்திரம், யோசுவா காலேப் 2 பேர் மாத்திரம் கர்த்தர் சொன்னதை பிடிச்சுக்கிட்டாங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் சுலபமாக போய் பிடிச்சிக்கலான்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் மீதி 10 பேர் முடியாது. மொத்தம் அனுப்புனது 12 பேர். கோத்திரத்துக்கு ஒரு ஆள், 12 பேர் அனுப்பப்பட்டது. அதில் 2 பேர் மட்டும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கிட்டான். மீதி அந்த நம்பர்லாம் 10ன்னு எழுதி சொல்லி தெரில. சரி, ஓகே. அந்த மீதி ஆட்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்களா? அடையப்பா, ஏனாக்கியரை பார்த்தோம், நெடிய ஆட்கள். அவங்க கண்ணில் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். எங்கள் கண்களுக்கு அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எங்களை பார்க்குறப்ப வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது. அவங்க கண்ணுலேயும் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கு. அவங்க கண்ணுக்குள்ளே எப்படி பூந்து பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க தீர்மானிச்சிட்டாங்க நம்ம வெட்டுக்கிளி தான். கர்த்தர் சொன்னது போய் சுதந்திரிச்சு கொள்ளலாம். அங்கே போய் தேசம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ இழப்பமானதோ போய் பார்த்துட்டு வாங்கடான்னு சொன்னால், அங்கே திராட்சை கொலையை ஒருத்தன் தூக்க முடியாது. ஒரு தடியை வச்சு முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் தூக்கி நடுவில் ஒரு திராட்சை கொலையை தொங்க விட்டு தூக்கிட்டு வர்றான். 2 பேர் தடி கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய திராட்சை கொலையாக இருக்கணும்? அவ்வளோ விளைச்சல் விளைந்திருக்கிறது. இதை விட இன்னும் அதிகமாக கூட பெருசாக இருக்குமோ என்ன எனக்கு தெரியல. ஆதாம் செஞ்ச பாவத்தினால, காயின் செஞ்ச பாவத்தினால பூமி தன் பலனை கொடாதுன்னு கர்த்தர் கொடுக்க விடமாட்டேன்னு அவர் சொல்லலை. நீங்கள் செஞ்ச பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டு போச்சுடா, அது தன் பலனை கொடுக்காதடான்னு அப்படி சொல்ல வர்றார். இவரே பூமியை சபிச்சு நான் பலனை கொடுக்க விட மாட்டேனாக்கும் அப்படின்னு இவர் சொல்லலை. ஆனால் இவர்கள் செய்த பாவத்தினால பூமி தன் பலனை கொடுக்காது. அப்படி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம எதை நம்ப போகிறோங்கிறது பெரிய கேள்வி ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறோம், தேவன் சத்தியவரருங்கிறோம், பொய்யுரையாதவருங்கிறோம், சொன்னது செய்வாருங்கிறோம். ஆனால் நம்ம அவரை நம்ப மாட்டேங்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு சமாச்சாரமாக இது இருக்கிறது. அது சொல்றாரு, உன்னுடைய சுகத்துக்கான கிரயத்தை நான் செலுத்தி விட்டேன். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே பழைய ஏற்பாட்டில் குணமாகிறோம்னு, புதிய ஏற்பாட்டில் குணமானோம். உன்னுடைய சுகத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது, அப்படியே ஏத்துக்க. இல்லை பாஸ்டர், சுகம் ஆக மாட்டேங்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணால் கூட தலையில் கழிச்சு ஜெபம் பண்ண, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அப்புறமும் இல்லை பாஸ்டர், ஒன்றும் சுகம் ஆகலை. ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் கேட்போம், என்ன எப்படி ஜெபம் பண்ணால் சுகமாயிருமா? ஆஸ்பத்திரிக்கு போனால், ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், போய் ஆஸ்பத்திரிலையும் போய் நான் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, நாங்கள் அவங்க விசுவாச அளவுக்கு இறங்கிடுவோம். ஏன்னா அதாவது வேலை செய்யட்டும், ஆஸ்பத்திரியாவது வேலை செய்யட்டும். ஆஸ்பத்திரி வேலை செய்யலைன்னா அது அதை விட மோசம். நாங்கள் அவங்க விசுவாச அளவுக்கு இறங்கிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏன் விசுவாச அளவுக்கு வாங்க. நீங்கள் நான் சொன்ன வார்த்தை வெறுமையாக திரும்பாது நீங்கள் தானே சொன்னீங்க, எழுதியிருக்கல, வாசிச்சிங்கல்ல, அது ஒத்துக்கிட்டீங்கல்ல. அதுபோல் இப்போ என்னுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அது நடக்கும்ல. அப்படின்னா சொல்கிறேன், அறிக்கையெல்லாம் இடுறேன் பாஸ்டர். ஆனால் பாஸ்டர், அது என்னது ஆனா பாஸ்டர்? பின்னாடி வந்தாவே பெரிய சிக்கல் இல்லை. அதாவது இந்த ஆனா எதுக்கு வருது? கர்த்தர் சொன்னாலாம் கரெக்டு தான், நான் நம்புகிறேன் ஆனால் ஏற்றுக்க முடியல, நம்புகிறேன் ஆனால் நம்ப முடியல. இது ரொம்ப பயங்கரம் விசுவாசியோட வாழ்க்கையில். எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கங்க. இப்போ நான் சொன்னது ஒன்றே ஒன்று, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இப்போ சுகம் ஆயிட்டோம்னு அவர் சொல்கிறார். உன் சுகத்துக்கான கரையத்தை செலுத்திட்டேன், அதனால் சுகத்தை பெற்றுக்கொள். ரிசீவ் யுவர் பிளஸ்ஸிங், ரிசீவ் யுவர் ஹீலிங். சுகத்தை பெற்றுக்கொள்ங்கிறாரு. அது நான் ஜெபமெல்லாம் பண்ணேன், உபவாசமெல்லாம் பண்ணேன், ஆனாலும் அதுக்கு மேலே முடியலை, நடக்கலை. சரி, ஆஸ்பத்திரி போயிடலாம். இந்த இந்த நினைவுகள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பலைன்னு திட்டமாக சொல்லுது. நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, எனக்கும் அதே கதை தான். அதனால் இப்போ தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறேன். கர்த்தர் என்ன சொன்னார் அது மட்டும்தான், வேறு எதையும் நான் என்டர்டெயின் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். இவரை காட்டிலும் பெரிய கொம்பனா அந்த பிசாசு, கர்த்தராய தேவனை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் பிசாசோடைய வழிகளில் நடக்கிற அந்த கூட்டமோ அதில் பெருசா, அவ்வளவு நரகம் போகிற கூட்டம். நம்ம இந்த உலகம், அதாவது நரகம் போகிற கூட்டத்தை சொல்கிறத நம்பி நமக்கும் அப்படித்தானே. அதாவது இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இதில், அதாவது விசுவாசத்தில் வளர்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே கொரோனா வந்தபோது எல்லாருக்கும் டர் ஆயிடுச்சு, பயம். ஆனால் நமக்கு தெரியுது, எல்லாருக்கும் பயம் வரும்போது நாம் இயேசுவின் நாமத்தினால திடன் கொண்டு பயப்படாமல் இருக்கணும். இந்த கொரோனாவோ இல்லை இது போல் எத்தனை வந்தாலும் இது என்னை அணுகாது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னா, இல்லை அந்த அடுத்த தெருவில் ஒருத்தர் செத்து போயிட்டாராங்களா, உடனே அடுத்த தெருவில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்களாம். அப்புறம் செய்தி, அங்கே இத்தாலியில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே ரோட்டில் விழுந்து செத்தாங்களாம் அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டோன்னே, பாஸ்டர் அப்புறம் நமக்கு வரும்ல அப்படின்னு. அவர் கர்த்தர் என்ன சொல்கிறார், உலகம் பூரா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ ஏன் பிள்ளை, பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வார்த்தையே நம்முடைய இருதயத்திலே தங்கவில்லைங்கிறது தான் கேள்வி.
நாம் தான் இப்போ தங்க வைக்கணும். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவரும் பூரணப்படுத்துகிறவரும். அப்போ உங்களோட விசுவாசத்தை எப்படி துவக்கிறாரு? நான் உன்னை குணமாக்குவேன், இந்த வசனத்தை பிடித்துக்கொள், உன்னுடைய சுகத்துக்கான கரையத்தை செலுத்தி இருக்கிறேன், ஆதலால் சுகத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு அவர் சொல்றார். என்டர் இன்டு மை பீஸ், என்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசி. உனக்கு சமாதானம்னு அவர் சொல்ற போதெல்லாம் என்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசின்னு அங்கே அர்த்தம். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு மற்ற காரியங்களை நம்மை விட்டு வெளியே அகற்ற வேண்டியிருக்கிறது. இந்த இப்போ 10 பேரும் சொன்னாங்கன்றல, துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். அது துர்ச்செய்தி. நீ போன அந்த எவ்வளோ பெரிய ராட்சதர்களாக இருந்தாலும் அவங்கள தோற்கடிச்சிட்டு துரத்திட்டு கொன்னுட்டு நீ அந்த தேசத்தை பிடிச்சிக்கலான்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன்னுடைய சந்ததியார் 4 தலைமுறைக்கு 400 வருஷத்துக்கு எகிப்தில் இருப்பாங்க, திரும்பி இந்த தேசத்தை பிடிப்பாங்க. ஏன் 400 வருஷம்னா, இன்னும் இந்த எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகலை. நிறைவானா என்ன செய்வாராம்? நிறைவானா என்ன செய்கிற? கொன்னே விடுவாராம். அதை கொல்றதுக்கு இஸ்ரவேலரை கூப்பிட்டு வர்றாரு. இஸ்ரவேலரை கூப்பிட்டு எல்லாரையும் கொன்னுட்டு தேசத்தை எடுத்துக்கன்றாரு. அப்போ இவர்கள் எல்லாரையும் கொல்றதுக்கு, கொன்னுட்டு தேசத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தரை அழைச்சிட்டு வர்றாரு. அவன் ராட்சதனாக இருக்கட்டும். இந்தப்போ காளையை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அந்த மலை அது ராட்சதன் இருக்கக்கூடிய மலை. எந்த ராட்சதன் தான் எனக்கு என்ன, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அவன் சொல்கிறான். இன்றைக்கு அதே போல காலை போல நீங்களும் நானும் பேசலாமா? இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே குணமானோம்னு சொல்லியிருக்கு. இனிமேல் ஒரு தடவை சிலுவைக்கு அவர் போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய, நம்முடைய சாபங்களுக்கு, நம்முடைய வியாதிகளுக்கு, நம்முடைய தரித்திரத்துக்கு அங்கே போய் பரிகாரம் பண்ண போகிறாரு. இன்னொரு தடவை சிலுவை கிடையாது. இன்னொரு தடவை தப்பி தவறி சிலுவை இருக்குமான்னு நினச்சி அந்த மோசே கோல் எடுத்து கண்மலையை அடிச்சு விட்டானா, நீயும் வேண்டாம் உன் ஊழியமும் வேண்டாம் படா அப்படின்னு சொல்லி அவனை ஊழியத்தை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். கண்மலையை அடிக்க இன்னொரு தடவை அடித்தா இயேசு இன்னொரு தடவை சிலுவையில் அறையப்படணுங்கிற மாதிரி அர்த்தத்தில் போயிடுச்சு. இந்த மோசே தான் தேவனுடைய வீடங்கள் உண்மையுள்ளவனாக இருந்தவன், பூமியில் இருக்க சகல ஜாதிகளிலும் ஜனங்கள்லையும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தவன். கர்த்தருக்காக 40 நாள் மலை மேலே 2 தடவை உட்கார்ந்து இருந்த ஆள். அவனே போய் கண்மலை அடிச்சு விட்டான்னு போதும் நிறுத்திக்கன்ட்டார். வார்த்தையை மாற்றினா அப்புறம் நமக்கு நிறுத்திக்கன்னு தான் சொல்லுவார். நாம் கர்த்தரை நம்புகிறேன்றோம், அப்புறம் அந்த வசனத்தை நம்ப மாட்டேன்றோம். இது ஒரு பெரிய பொய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. நாம் இப்போ தீர்மானிக்கணும், அவர் சொன்ன வார்த்தையின்படி கட்டாயம் நடக்கும். வேறு ஒன்றும் நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் வேண்டியதில்லை. நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்களா? அந்த நடக்கிற மாதிரி சூழ்நிலை நமக்கு அவசியம் இல்லை. அவர் சொன்னாரா நடக்கும். த பேர் வேர்ட்ஸ், அதாவது அவர் சொன்ன வார்த்தை மட்டும்தான், அதில் வேற ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையில் நடந்துருங்கிறத நம்ம சொல்றார். அவர் சொன்னாரா நடந்துரும். பைபிளில் எங்கேயாவது நான் சொன்னேன் ஆனால் செய்ய மாட்டேன், செய்ய முடியாமல் போவோம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நான் சொன்னேன் அதை செய்வேன் அப்படின்றார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளேயும் சரி எனக்குள்ளேயும் சரி யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை விசுவாசித்தால் பிழைப்பாய், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. சரி, அந்த விசுவாசங்கிறது என்னையா? கர்த்தர் சொன்னதை நம்புறது. விசுவாசங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னாரா அது நடக்கும், அதை நம்புறதான விசுவாசம்.
சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரியா, அதனால நடந்துடும். இப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்லிட்டாரு, அதை நம்புறேன் அப்படின்னு காலேப் சொன்னா நம்மளும் அதை தான் பிடிக்கணும். வேற வழி கிடையாது நமக்கு. நம்ம பிழைக்கணுமா, நம்ம வாழணுமா, சமாதானமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, பலசாலியா இருக்கணுமா, இயேசுக்கு சாட்சியா இருக்கணுமா, இந்த வார்த்தையை நம்பணும். சரீரம் ஏற்கனவே வயசாயிடுச்சு, ஏற்கனவே பலவீனமாயிருச்சு, இங்கே ஏதோ வலி இந்த மாதிரி வருது, ஐயோ வலிக்குதே, வலியா அல்லது கர்த்தருடைய வார்த்தையா? வலியா கர்த்தருடைய வார்த்தையா? இந்த மாதிரி போராட்டத்தில் ஜெயிச்சால நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் ஆபிரகாம். வயசாகி போச்சு, சாராளுடைய சரீரமும் கற்பமும் செத்து போச்சு, இன்னுமே பிள்ளை வர்றதாவது. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, தன் சரீரம் பலவீனமாக, அதாவது வயதாகி போனது, பலவீனமாக போனது, சாராளோட வயதானது, கற்பம் செத்து, இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவர் என்னவோ சொல்லியிருக்கிறார், நான் அதை நம்புகிறேன். அவர் என்னவோ சொல்லியிருக்கிறாரு, நான் நம்புகிறேன். நம்புறேன்னு மட்டும் இல்லை, அல்லேலூயா, நீர் செஞ்சிருவீர் ஆண்டவரே, நான் நம்புறேன். என் சரீரம் அப்படி, என் மனைவியுடைய சரீரம் அப்படி, இது இங்கே பார்க்க ஒன்றும் உருப்புறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் நீர் சொல்வதை நம்புகிறேன். அது மட்டும் நிற்கல, அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, நீர் சொன்னதை செய்யறதுக்கு நீ பெரிய கில்லாடி ஆண்டவரே. இது நடக்கக்கூடிய காரியமா? அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தரை துதித்து பாடி, பாட பாட வயசு திரும்பிருச்சு. நீங்களும் பாடுங்க, வயசு திரும்பும். கர்த்தர் கேட்டது என் வார்த்தையை நம்புடா, என்னை நம்பு. இப்போ ஊர்பட்ட அதாவது வைத்தியங்கள் எத்தனையோ முறைமையான வைத்தியங்கள்லாம் இருக்குது. இதில் சுகமாகலைன்னவா, நான் அந்த முறையில் போய் அங்கே சுகமாயிடலாம். ஹோமியோபதிக்கு போகலாமா, அல்லோபதிக்கு போகலாமா, இன்னும் என்னமோ சித்த வைத்தியம் போகலாமா, அப்புறம் என்னென்னமோ இருக்குது. இதில் இல்லையா அதில் வா, அதில் இல்லையா அதில் போ, ஏசுநாட்டை வான்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏசுநாட்டை போனால் ஜபமெல்லாம் பண்ண, உபவாசமெல்லாம் பண்ண, என்ன பண்ண, ஒன்றும் ஆகலை பாஸ்டர். ஆகலையா? ஆகும். எதிர்த்துங்கள் அவன். அப்பொழுது நம்ம அவர்கிட்ட போய் எதிர்த்து நின்று ஓட மாட்டேங்கிறான் ஆண்டவரே அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? எதிர்த்துனல் ஓடி போவான். இல்லை ஆண்டவரே ஓட மாட்டேங்க, மழை பெருசாக தான் ஆகுது, மழை போக மாட்டேங்க. ஏய், நான் என்ன சொன்னேன்? அவர் அதில் தான் நிற்பார். சரி, நான் கேட்குறேன், அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையினால நம்புனாக்க சரி, அப்படியே பரலோகம் போக வேண்டியதானே? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் வியாதிகள் செத்து போயிட்டேங்க, அது அவருக்கு நல்ல பேரா? அப்படியே மிஞ்சி போனால் நான் கர்த்தரை விசுவாசித்தேன், அதில் சுகமாகலை, விசுவாசிச்சும் சுகமாகலை அப்படின்னாக்க பரலோகமாவது போகலாம். ஆனால் அப்படி விசுவாசிச்சு நீங்கள் அந்த மாதிரி பரலோகம் போக முடியாது, அவர் விட மாட்டார். விசுவாசித்தபடி கடவுள். நான் சமயத்தில் இப்படிலாம் அப்படியே விசுவாசிக்கிட்டே வேணா பரலோகத்துக்கு வந்துக்கிறேன் ஆண்டவரே. அது எப்படா நீ விசுவாசிக்கிட்டே பரலோகத்துக்கு இந்த மாதிரி வருவேன்? நீ விசுவாசிக்கிட்டே இப்போ இங்கே தான் இருக்கணும். என் வேலை இங்கே இருக்குது, அந்த வேலையை நீங்கள் செய்யணும், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிம்பாரு. ஆக கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். அவர் சொன்னது மட்டும்தான், வேற ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. ஆதாரம் ஏதாவது இருக்குதா?
ஆதாரமே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்வோன், பொழைக்க வழி இருக்கு. முன்னாடி யோர்தான் நதி, அது இறங்குனா மரண யோர்தான். எரிகோ கோட்டை, ஏதாவது அனுகூலமாக இருக்குதுங்களா? எந்த சூழ்நிலையாவது அனுகூலமாக இருக்கா? நமக்கு சூழ்நிலை எப்பயுமே அது குறிப்பாக விசுவாசிகளுக்கு சூழ்நிலை பொதுவாக அனுகூலமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வர்றீங்கன்னொடனே பிசாசங்க போய் மறைப்பு போடுறான். ஐயோ மோசே வந்துட்டானா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சித்து கொண்டு போக மோசே வந்துட்டானா, பிறக்கிறானா, பிறந்தவனை கொண்டு விடு, பிறக்கவே விடாத, அந்த அந்த மருத்துவச்சிகள்கிட்ட சொல்லி ஆண் பிள்ளைனா கொண்டு விட்ரு. அப்படியே அவங்க விட்டுட்டாங்களா, கொண்டு நைல் நதியில் போடு. இதெல்லாம் தாண்டி தான் மோசே வந்தேன். நீங்களும் வருவீங்க. ஏசுனார் வந்துட்டாரா, நோ, கொண்டு விடணும், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை எல்லாரையும் கொல்லு. இதெல்லாம் தாண்டி தான் இயேசு வந்தார். கர்த்தர் ஒன்று சொல்லியிருந்தா அது நிறைவேறும். பெத்லகேமில் தான் பிறக்கணுமா? நாசரேத் ஊரில் இருக்கிறப்ப அவனை ஒரு சட்டம் போட்டுருவேன், அந்த ஊரில் போய் குடிமதிப்பு எழுதுன்னு. கர்த்தர் சொன்னது நடக்கும். எல்லா இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இதுவரைக்கும் எல்லாம் நிறைவேறிடுச்சு. அதனால தான் இனிமேலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறும்னு சொல்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றின தேவன் இன்று நமக்கு கொடுக்குற வார்த்தையை எப்படி அவர் கீழே விடுவார்? அவர் விட முடியாது. அப்படி விட்டால் அவர் தேவனாக இருக்க முடியாது. ஒரு பொய் சொன்னால் கூட அவர் தேவனாக இருக்க முடியாது. அவர் தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும், அதை மாற்றி சொல்லவா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு வியாதியும், ஹலோ, இதை நம்பலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு வியாதியும் வாய்க்காமல் போகும். இப்போ இந்த சமயத்திலேருந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக கர்த்தரை விசுவாசிக்கிற விஷயத்தில் வரணும். நம்ம கண் முன்னாடி பார்வையில் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். உலக சூழ்நிலை, எரிகோ கோட்டையோ அந்த செங்கடலோ இது போன்ற அந்த ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஆனால் இவங்க போயிருந்தால் அன்றைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. இந்த தலைமுறையானவர்கள், எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே போயிருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அந்த தேசத்தை பிடிச்சிருப்பாங்க, அங்கே குடியிருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வனாந்திரத்தில் செத்தா தேவலைன்னாங்க, சாகுன்னு விட்டுட்டார். நீ வாயால் சொன்னையா? அதனால தான் வாயை விடாதேன்னு சொல்கிறோம். வாயை விடாதே, ஏன்னா நீ சொல்கிறதெல்லாம் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நாம் சும்மா தானே சொல்கிறேன், சும்மாவா? சொன்னதெல்லாம் நடக்குது. நல்லதை சொன்னால் நல்லது நடக்குது, கெட்டதை சொன்னால் கெட்டது நடக்குது. பாஸ்டர், இது விசுவாசிகளுக்கு மட்டும்தானா? இல்லை, அவிசுவாசிகளுக்கும் சரி. அவனும் தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் அவிசுவாசிகள் விசுவாசிகளை காட்டிலும் அவங்க விசுவாசித்து நான் அந்த படித்து அந்த வேலைக்கு போயிடுவேன் பார், அப்படி போயிடுவேன் பார், இப்படி போயிடுவேன். அவன் கனவு கண்டுக்கிட்டு அங்கே போயிடுறான். நம்ம ஆளுகளுக்கு இந்த மாதிரி நல்ல கனவே கிடையாது. ஏன்? கனவு தரிசனம் தான் கர்த்தர் கொடுக்குறாருல்ல, அந்த தரிசனத்தை பிடி, நம்பு, பெற்றுக்கொள்வாய். நம்பணும். பல தடவை நம்ம இந்த வசனத்தை அறிக்கை பண்ணியிருக்கோம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல, வாழ வயது போல, வாழ வயது போல ஆகும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நல்ல வார்த்தையை கொடுக்குறாராம், வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்குறாராம், அதை பேசு. அந்த வாக்குத்தத்த வசனங்களை பேசும்போது உனக்குள்ள ஒரு திருப்தி வர்ற அளவுக்கு பேசு.
நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நல்ல வாக்குத்தத்த வசனங்களால் உன் வாயை திருப்தியாக்கு. கண்டதை பேசாத. அதிக பேச்சிலே பாவம் இல்லாமல் போகாது. அளவோட பேசு, சரியா பேசு. இப்போதான் கேட்டீங்க ஏதோ கெட்ட வார்த்தை என்ன, எது அந்த கெட்ட வார்த்தை இல்லை, அவிசுவாசமாக பேசுறதே கெட்ட வார்த்தை இல்லை. நம்ம அதெல்லாம் போய் பிடிக்க முடியாது. கெட்ட வார்த்தை நமக்கெல்லாம் சுகமாகாது, கெட்ட வார்த்தை நமக்கு மன்னிக்கப்படலை, கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைங்க அது. வாழ வயது போல ஆகும்னா ஓகே குட். வயசாகிக்கிட்டே போகுதுங்க, சத்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. நேற்று 2 டம்ளர் பால் குடித்தேன், இப்போல்லாம் 1 டம்ளர் தாங்க குடிக்க முடியுது. என்னது அது? சாவுக்கு எதுவாக பேசுறது? இன்னைக்கு நான் இதெல்லாம் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு, நாளைக்கு இன்னதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் சொல்லு. நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட இருந்தாலும் கூட சாப்பிட, ஏன்னா இந்த வியாதி இருக்குதுங்களே, அந்த வியாதியை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்றது. எந்த வியாதி இருந்தாலும் வியாதி மறைகிறது. நீ திருப்தியாய் சாப்பிட்றத பற்றி பைபிளில் எழுதியிருக்கா எழுதலையா? அதுக்குன்னு பெருந்தீனிக்காரனாக இருக்கணும்னு சொல்லலை, அது நமக்கு வேண்டாம். ஆனால் திருப்தியாக சாப்பிட்றத பற்றி எழுதியிருக்கா இல்லையா? ஸ்டார்ட் பிலீவிங் காட். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பியுங்கள். கர்த்தர் கர்த்தர் அவர் சொன்னதை செஞ்சிருவார். நாம் அதை நம்பினா அந்த நம்பினதை எப்படி நமக்கு ஆகும். வயசாகி சீக்கிரம் நான் ஒரு 5 வருஷம் தான், அதுக்கு மேலே என்னால் இழுக்காது, வண்டி இழுக்காது. 5 வருஷம் தான்னாலும் ஏசுனார் வர வரைக்கும் 15 வருஷமோ 20 வருஷமோ நான் இருக்க போகிறேன். இருப்பீங்க, உங்கள் வண்டி நல்லா ஓடும். கர்த்தரை விட பெரிய வல்லமை பூமியில் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை விட சத்தியம் வேற ஏதாவது இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை மீதி எல்லாமே பொய்கள். இந்த உலக பொய்களுக்குள் கிடக்கிறது. பிசாசை குறித்து கர்த்தர் சொல்றார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பேச்சை கேட்டு ஏன் சாகணுங்கிறீங்க? கர்த்தர் அதை நேரடியாக கேட்கிறார். ஏன் அவன் பேச்சை கேட்டு சாகணுங்கிற? நீ சாகிறத, துன்மார்க்கன் சாகிறத நான் விரும்பலைங்கிறார். யார் துன்மார்க்கன்? பிசாசு சொல்றதை நம்புறது. அவன் தான் துன்மார்க்கன். ஹலோ, அவன் இந்த உலகத்தோட பார்வையில் நல்ல மனுஷனாக நிறைய பேருக்கு உதவி செஞ்சு, படிக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க. கரெக்டு. ஆனால் துன்மார்க்கன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பல, அவன் துன்மார்க்கன். அவன் போக்கில் போயிடுவான். ஆனால் நீங்களோ நானோ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்ல தீர்மானிக்கலாமா? வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். உங்க அனுமதி இல்லாமல் இந்த வாய் பேசாது. இல்லை அது வாட்டுக்கு பேசிட்டேங்க, ஸ்லிப் ஆஃப் த டங், அதெல்லாம் கிடையாது. நீ தீர்மானி, சரியா பேசு, உன் வாயின் வார்த்தையின்படி ஆகும். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. நீங்க பேசினாலும் வெறுமையாக திரும்புறது இல்லை. அது ஒண்ணுதான். அது நமக்கு விளங்கலை, நமக்கு புரியலை, நமக்கு அது புரியாம இருந்திருக்கிறோம். அவிசுவாசி பேசி காரியத்தை சாதிக்கிறான், விசுவாசி எனக்கு முடியாதுன்றான். ரெண்டும் கொடுமை, ரெண்டும் அநியாயம், ரெண்டும் அக்கிரமம். இன்று தீர்மானியுங்கள், சரியான வார்த்தையை பேசுவேன், நலமான வார்த்தையை பேசுவேன், இயேசு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை பேசுவேன். இதற்கு மாறாக ஒன்றும் பேச மாட்டேன். நீதிமொழிகள் வாசிச்சிங்கன்னா, மாறுபாடுள்ள நாவு, மாறுபாடுள்ள வாய், மாறுபாடுள்ள இருதயம், அப்படியெல்லாம் அங்கே வாசிச்சிருக்கீங்களா? மாறுபாடுன்னு என்னையா மாறுபாடு? அவர் ஒன்று சொல்லுவார், இவன் ஒன்று சொல்லுவான். அதான் மாறுபாடு.
லெட் அஸ் அலைன் வித் காட். தேவனோட கூட, ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் கூட எலியா அதெல்லாம் முடியலன்ட்டு சாப்பாருன்ட்டு ஓடினா கூட அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கடைசிக்கு மரண யோர்தானை ஜெயிக்க வச்சு சாகாமல் பரலவங்க போகிற ஆள் வந்தான்ல. ஏன் இன்னைக்கு நீங்களும் நான் அவன் எலியாங்க, அவனுக்கு அப்படி ஆகும் நமக்கு ஆகுமான்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தா ஜெபம் பண்ண. இந்த கருத்து மட்டும்தான் நம்மக்கிட்ட வேணும். இப்போ கருத்தா பேசுவீங்களா? பேசு. இன்றைக்கு தேதி என்ன? 15 டிசம்பர் 15 இன்னையிலிருந்து கருத்தா நான் பேச போறேன். சரியா பேச போறேன். ஜீவனுக்கு ஏதுவா பேச போறேன். பிசாசுக்கு விரோதமா பேச போறேன். சத்துருவை துரத்துறதை பத்தி, அவனை மிதிக்கிறத பத்தி, அவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கிறத பத்தி, அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிறத பத்தி நான் அப்படி பேச போறேன். இல்லை பாஸ்டர், நம்மெல்லாம் ரொம்ப ஏழைப்பட்ட ஜனங்கள், ஒன்றும் தெரியாதவங்க, பாவப்பட்ட ஜனங்கள் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஏன்டையும் சொல்லுங்க, ஆண்டவர்டையும். ஆனால் நீ ஏழை ஆன ஆள் தான், பாவப்பட்ட ஆள் தான். ஆனால் நீ யாரு? என் பிள்ளையா இல்லையா? அவருடைய பிள்ளையா இல்லையா? அப்பனா நீங்க தேவர்கள் தானே. இப்படி ஏழப்பட்ட தேவர்களா இருக்கக்கூடாது. நல்ல பயில்வான்களா, பலசாலிகளா, கர்த்தருடைய வார்த்தையை பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய அப்பேற்பட்ட பலவான்களாய் இருக்கக்கூடிய தேவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று எதிர்பார்க்கிறார். சும்மா கதை ஓட்டிட்டு போக முடியாது. உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. கர்த்தர் நல்லவர்னு சொல்லு. ஜெபம் கேட்க மாட்டேங்கிறீர்னு சொல்லாத. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காத, ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லாத. கர்த்தரை விசுவாசி. அப்படியே விசுவாசி வழியில சத்தா பரவாயில்ல, பரலோகம் போயிடுவேன். பிரச்சனையே தீர்ந்துச்சு. ஆனா போக முடியாது உன்னையால. ஏன்னா நீ விசுவாசிட்டு பரலோகம் போக விட மாட்டாரு. நீ இங்க தான் இருக்கணும், அவர் வேலையை பார்க்கணும். விசுவாசிட்டா சுகமாயிரு. சத்தா கூட எழுப்பி விட்டுருவாரு. எப்படியான அவ்வளவு சீக்கிரமான ஓட பார்க்குற அப்படின்னு எழுப்பி விட்டுவிடுவார். லாசரு பார்த்தாரு, இவன் இப்பெல்லாம் போகக்கூடாதுல்ல, வாலிபப்பா தானே, எழுப்பு. 4 நாள் கழிச்சு வந்து எழுப்பி விடுறாரு. உன்னை 10 நாள் கழிச்சு கூட எழுப்பி விட்டு விடுவார். கல்லறைக்குள்ள இருந்து கூட வெளியே வர வச்சு விடுவார். நீ விசுவாசிச்சா விசுவாசித்தபடி ஆகும். பாஸ்டர் என்ன ரொம்ப வேகமா பேசுறாரு? அவருக்கெல்லாம் ஒன்றும் வியாதி இல்லையா? வியாதியெல்லாம் இருக்குது. ஆனா இன்னையிலிருந்து கிடையாது. இப்படி ஒரு தைரியம், ஒரு ஒரு மன திடன் வர்றதுக்கு எவ்வளவு போராட்டம், நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு போராட்டம். நான் இப்போ ஒருத்தரையும் குறை சொல்லலை, எல்லாருடைய இருதயத்திலையும் போராட்டம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ நல்ல போராட்டத்தை போராடு. அவன் என்னத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான்? நீ நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டம் எதுயா? சரியான வார்த்தை, வாக்குத்தத்த வசனம் இருக்கிறப்ப பிசாசு சொல்ற பொய்ய ஏன் பேசுற? அங்க ராட்சதர்கள் இருக்காங்க, போனா நம்மளை கொண்டு விடுவாங்க, அதை ஏன் பேசுற? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், தேசத்தை தரேன் இருக்கிறார், தருவார். காலை தான் கேட்டான், அந்த மலையை கொடுன்னா மலையில போற ராட்சதர்கள் அத்தனை பேரையும் துரத்தி விட்டு கொண்டு விட்டு இவன் போய் அங்க குடியிருந்திருக்கான். ஹலோ, இருக்கீங்களா? தூங்குறீங்களா? தூங்குறவளை எழுப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாமா? இனிமே ஆவிக்குரிய தூக்கம் கிடையாது. விழித்துக் கொள்வோமாக, நம்முடைய இருதயத்தில் நன்மைகளை வைப்போமாக. உங்கள் இருதயத்தின் நிறைவினால் உங்கள் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க கடவுது. உங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்க கடவுது. எந்த சூழ்நிலையிலும் அதற்கு ஏற்றாற் போல தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் தான் வெளியே வரணும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதனால உங்க இருதயம் நிரம்பி இருக்கு. கர்த்தரை விசுவாசிச்சா விசுவாச வார்த்தைகள் வரும். எவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் விசுவாச வார்த்தைகள் வரும். அதனால இன்றைக்கு தீர்மானிப்போம். எங்க அந்த ஒரு வசனம் மட்டும் நாம எல்லாருமா சேர்ந்து சொல்லலாமா? அவரும் அக்கிரமங்களை எல்லாம் அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது சொல்லுங்க, வயதானவங்க சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயது போலாகும். வாலிப பிள்ளைங்க சொல்லலாம், நான் என்னுடைய வயதை இப்படியே நான் என்றும் 16 என்றும் 16 வைக்க போகிறேன். அதாவது நம்ம மைண்டு, நம்ம மனசு தான் சரீரத்தை ஆளுகை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம மனசை சரியாக வச்சுட்டாக்கா இந்த சரீரத்தை இதான ஆண்டு கொள்ள போகுது. அப்போ சரியான வார்த்தையை சொன்னால் மனநிலையில் இருந்தால் சரியான, அதாவது ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடி, சுகமான மனசு, அதனால் சுகமான சரீரம். இந்த மனசு தான் சரீரத்தை ஆளுது. நம்ம கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டா அது ஆண்டுட்டு போகுது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனசை, நம்முடைய சரீரத்தை ஆண்டுட்டு போகுது. நம்ம பிசாசை கூப்பிட்டு வச்சு அவன் பொய்யா நம்பி அந்த பொய் இந்த பொய்ன்னு நூற்றுக்கணக்கான பொய். அதே அதாவது இப்போ ஏதோ நீங்கள் சுகமாகலைன்னு சொன்னோன்னா உடனே நீங்கள் நரகம் போகிறதில்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் இந்த பிசா சொல்கிற பொய்யை நம்புறதுனால இப்போவே நரகம் ஆரம்பிக்குது. இங்கேயே வயிற்று வலி, இடுப்பு வலி, கையை காலை தூக்க முடியல, இழுக்கம்னு இப்போவே நரகம் ஆரம்பிச்சிருது. ஒருவேளை தட்டு மாதிரி அப்படியே பரலோகம் போயிட்டேங்க அப்படி சொல்லலாம். ஆனால் ஏன் இந்த பூமியில் ஏன் நான் நரகத்தில் இருக்கேன்னு? இங்கேயும் பரலோகத்தில் இருக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடு, கர்த்தர் கூட இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். தெளிந்த புத்தியோடு இருக்கணும், குழப்பமே ஆகாது. தெளிந்த புத்தியோடு இருக்கணும். கர்த்தருடைய பட்சமாக இருக்கிறார். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் கிடையாது. உங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஒரு விதத்தில் சொல்ல போனா உங்களை மிஞ்சின ஆள் இல்லைங்க பூமியில். ஆனால் இதே நம்ப மாட்டேங்கிறான். நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்தோம், அந்த ஊரில் பிறந்தோம், நம்ம வீட்டில் படிக்காதவங்களாக இருக்கிறாங்க, நம்மளும் படிக்கலை, நமக்கு ஒன்றும் பெரிய ஞானம் புத்தியெல்லாம் இல்லை. இது இப்படியே சொல்கிறத விட்டுட்டு நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், அது உண்மைதானே? நீங்கள் தேவனால் பிறந்தது உண்மைதானே? அப்போ தேவர்களில் ஒருவராக இருக்கீங்கல்ல. கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் சுதந்திரிப்பீங்கல்ல. ரிசீவ் இட், பெற்றுக்கொள்கிறேன். நான் அந்த கணக்கில் பார்த்தா நான் அவுட்டு, இந்த ஏசுனார் கணக்கில் வந்தால் நான் பிழைச்சிக்கிருவேன். ஏசுனார் கணக்கில் வந்தால் எனக்கு தெளிந்த புத்தி இருக்குது. ஏசுனார் கணக்கில் வந்தால் அவருடைய ஞானம் எனக்கு இருக்கிறது. அவர் கொடுக்குற நீதி, நியாயம், விவேகம், நிதானம் எல்லாம் நமக்கு இருக்குது. கொஞ்சம் அடங்கி உட்காரணும் கர்த்தர்ட்ட. அவசரமாக எந்திரிச்சு ஓடக்கூடாது. இது அவசர கால உலகம். நம்ம அவசரமாக ஓட கர்த்தர்ட்ட அமர்ந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இவர்கிட்ட உட்கார்ந்தா பிழைப்போம். எந்திரிச்சு ஓடுனா அங்கே எங்கெல்லாம் அடி வாங்கணுமோ அடி வாங்குவோம். சூஸ் காட்ஸ் வேர்ட், சூஸ் பிளஸிங்ஸ். கர்த்தருடைய வசனத்தை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய வீட்டுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பெற்றோருக்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். சொல்லுவாங்க, டிக்ளேர் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ளாய், கர்த்தருக்குள்ளாய் உங்களுடைய வருங்காலம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். பேசிக்கிட்டே இருந்தால் அது வரும். அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. சரியா? சரிதானா? பிடிச்சுக்கலாமா? இப்போ இருந்து ஒரு தப்பான வார்த்தை கூட வெளியே போகக்கூடாது. அந்த தப்பான எண்ணங்கள் உள்ளே செத்து போயிடணும். இயேசு ஜீவாதிபதி.
நானே ஜீவ அப்பம்ன்றார். ஜீவ வார்த்தை, ஜீவனாலே பலன், வாழ்வு, சமாதானம், இதை மாதிரி வாழ்க்கையை அவர் கேரண்டி பண்ணுறாரு. நாம் அதை பிடிக்காததுனால தான் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். அதை பிடிச்சா நாளுக்கு நாள் நாளொரு மேனி, அப்படியே உங்க மனசு மாற கிடவது. பிடிப்போமாக. இவ்வளவு நாளா சத்தியத்தை நம்பினா, அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய பொய்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கழட்டி விடணும். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கும்படி அவர் நமக்காக தரித்திரரானார். நம்முடைய வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அந்தஸ்து, தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த அந்தஸ்தை நம்ம கொடுத்தார். அவர் பரலோகத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பூரா உனக்கு தர்றேங்கிறார். அதனால் கிறிஸ்துவோட நீங்கள் உடன் சுதந்திரங்கிறார். அவர் என் சொத்தெல்லாம் உங்ககிட்ட பங்கு போட்டுக்கிறேன்றார். இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, அவன் சொத்து எனக்கு வேணும், பூரா எனக்கு வேணும்னு கேட்குற ஆளு தான் இங்கே இருக்காங்க. ஆனால் இயேசுனார் பரலோகத்திலிருந்து வந்து அவர் சொல்கிறார், என்னுடைய ரொம்ப அதிகமாக இருக்குது, வா. அது மட்டும் இல்லை, உனக்காக நான் சாகக்கூட ரெடின்னு செத்து உங்களை கூப்பிட்டு அந்த சொத்தெல்லாம் நீ வந்து அனுபவிச்சுக்கன்றார். இப்படி ஆளை எங்கேயா பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறார். இவரை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது, உண்மை உள்ளவர் யாரும் கிடையாது. இவரை நம்பலாமா? சரியாக பேச தீர்மானிப்பீங்களா? ஒரு வார்த்தை கூட வளரக்கூடாது, அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாது, சரியாக பேசுவேன் தீர்மானிப்பீங்களா? அதே சமயத்தில் மற்றவர்களையும் சபிக்காதீங்க, ஆசீர்வதிச்சு விடுங்க. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சாபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பி அந்த சாபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி, ஆசீர்வாதத்தின் வழி உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க உங்களை பார்த்து கண்டுபிடிச்சிடணும், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கணும். உங்களை பார்த்துட்டு அவங்க வரணும். ஓகே, எல்லாரும் எழுஞ்சாம ஆராதனை முடிந்த உடனே வாலிபர் கூட்டம் இருக்கிறது. இந்த பாடல்கள் பாடுவதற்கு அது ப்ராக்டிஸ் எடுக்கப்படும். போகும்போது உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் வச்சுருக்குறாங்க. இல்லை மழையில் இருப்பீங்க, குளிர் வச்சு பிடிச்சி கிடக்குது அப்படின்னு உங்கள் பாஸ்டரமாக வந்து ஆளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க, நாங்கள் வாங்கி வச்சுருக்கு. போகிறப்ப ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நம்புகிறவன செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேடுகிறன்னா உம்முடைய வசனத்தின் மூலமாய் ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி கர்த்தாவே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்லவரை நாங்கள் துதிக்கலாம். இந்த துதிக்க மாட்டேன்னு பம்பு பண்ணிக்கிட்டு இருக்க இருதயத்தை உடைச்சிட்டு நாங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த கர்த்தரை துதிக்க மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், பாட மாட்டேங்கிற இந்த மாதிரி புத்தியை, அந்த மாதிரி இருதயத்தை அதை ஓரம் கட்டிட்டு நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களா, பாடுகிறவர்களா, மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க தீர்மானிக்கிற ஆண்டவரே. எப்போ வேணாலும் கர்த்தரை துதிப்போம், உண்மை பாடுவோம். அது எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு வாழ்வை உண்டாக்குகிறது. நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தட்டும். அந்த ஞானத்தை, உங்களுடைய ஜீவ வார்த்தையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.